பல்லாயிரக்கணக்கானவர்கள் இந்த அம்மன் ஆலயத்தினை தான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா அற்புதம் மிகுந்த துர்க்கை மிக அழகாகவும் அற்புதமாகவும் கோயிலும் தேசம் போற்றக்கூடிய தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானத்துக்கு முன்பகுதியில் நிற்கிறோம். இன்றைய நாள் அண்ணனுடைய ரதோற்சவம் தொடர்பான காட்சிகளை பார்க்க போகிறோம். உண்மையாகவே ஒரு சிறப்பு வாய்ந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஆலயமாக திகழக்கூடியது இந்த தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் ஆலயம். ஈழத்தில் பல அம்மன் ஆலயங்கள் இருந்தாலும் இங்கே இந்த அம்மன் ஆலயத்தினை தான் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா இந்த ஆலயங்களினூடாகவும் அறப்பணி செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை ஆரம்பித்து இன்று வரை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமும் கூட. அப்பாக்குட்டி தங்கம்மா அவர்களுடைய அந்த நெறிப்படுத்தலில் வழிப்படுத்தலில் வந்து இப்போ ஆறு திருமுருகன் ஐயாவுடைய அந்த வழிப்படுத்தலில் இந்த விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கு. அப்படியாக இன்றைய நாளில் ரதோற்சவம் சிறப்பாக பேரழகாக அம்பாள் வந்து வெளியில் வரும். இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் கூட மிக அழகாகவும் அற்புதமாகவும் ஜொலிக்கக்கூடிய ஒரு காட்சியில் இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த தேர்திருவிழா காட்சிகளை பார்க்கலாம். நிற்கக்கூடியது காங்கேசன்துறை வீதி. இந்த காங்கேசன்துறை வீதியில் இந்த வீதி அருகாகவே அம்பாளுடைய இந்த ராஜகோபுரத்தோட தரிசனத்தோடு அம்பாளுடைய ஆலயம் அமைய பெற்றிருக்குது. ராஜகோபுரங்களுடைய அந்த கலசத்தை பார்க்குறீங்களா? ஆலயத்திற்குள்ளே செல்வதற்கு முன்னர் நாங்கள் வழிபட வேண்டியது இந்த கோபுரம். நான் எல்லா காணொலியிலையும் முன்னாலே காண்பிக்கக்கூடியதும் இந்த ஆலயத்தினுடைய முன்னாலே இருக்கக்கூடிய ராஜகோபுரங்கள் தான். அப்படித்தான் அம்பாளுடைய இந்த ராஜகோபுரமும் இந்த வீதி அருகிலேயே பிரம்மாண்டமான காட்சி தரும். அப்படியாக ஆலயத்திற்குள்ளே அம்பாளுடைய சிறப்பு வாய்ந்த ராஜகோபுரங்கள் எல்லாமே அமைய பெற்றிருக்கு. ஆலயத்தை சூழமாக அம்பாளுடைய 4 பக்கங்களையும் கோபுரங்கள் அமைய பெற்றது ஒரு தனிச்சிறப்பு மிக்க ஒரு ஆலயமாகத்தான் எங்களுடைய தெல்லிப்பளை துர்க்கை அம்பாளுடைய ஆலயம் இருக்குது. அப்படியாக இன்றைய நாளில் தேர் திருவிழா தொடர்பான மிக அழகான காட்சிகள் எல்லாமே பார்க்க போகிறோம். அம்பாளுடைய அருள் நீங்கள் இந்த முழுமையான காணொலியை பார்த்து பெற்றுக்கொள்ளக்கூடியமாக இருக்கும் என நினைக்கிறேன். அப்படியாக இப்போ நாங்கள் ஆலயத்துக்கு உள்ளே போகிறோம். இந்த காலம் முழுவதுமே பார்த்திங்கன்னா நிறைந்த ஆலயங்களுடைய மகோற்சவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்திமயமான சூழலில் வாழக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. செல்ல சென்னதியில் திருவிழா நடக்குது, நல்லூரில் திருவிழா நடக்குது. அப்படியாக மற்ற இன்னும் பல ஆலயங்களில் பொன்னாலை வரதராஜ பெருமாளில் திருவிழா நடக்குது. அப்படியாக அம்பாளுடைய திருவிழாவை நடைபெற்று இன்றைக்கு அம்பாளுக்கு ரதோற்சவம். அம்பாள் திருவிழா முடிவுறக்கூடிய நிலையில் வாரால். நாளை மறுதினம் செல்ல சென்னதியானில் வந்து தேர் திருவிழா இடம்பெற இருக்குது. அப்படியாக நாளைய தினம் நல்லூரில் மஞ்சள் திருவிழா என சிறப்பாக இந்த நாட்கள் நகர்ந்து கொண்டே போகின்றது. எல்லா கோயிலும் ஒரே நாட்களே வந்து ஒரே கடந்த வருடமெல்லாம் கொஞ்சம் தூரமாக வந்துச்சு. இந்த வருடம் எல்லா கோயிலும் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே வந்து சேர்றதால எல்லா நாளுமே ஆலயங்களுடைய தரிசனங்களாகவே அமையப்படுது. உண்மையாகவே அதுவும் ஒரு வித்தியாசமான உறவாக இறை அனுபவத்தோடு பயணித்து கொண்டே இருக்கிறோம். அப்படியாக அம்பாளுடைய ஆலயத்தினுடைய முண்டல் பகுதிக்கு வந்துட்டோம். பிரம்மாண்டமான ஆலயத்தினுடைய முன் வாயில் பகுதி ராஜகோபுரம். உள்ளுக்குள்ள கொடிக்கம்பன் நீங்கள் பார்க்குறீங்கள். தங்க முலாமிடப்பட்டுள்ள தனித்துவமான அம்பாளுடைய அந்த கொடித்தம்பத்தில் அம்பாளுடைய கொடி ஏறி இருக்குது. அப்படியாக இங்கால ரதம் இன்றைய நாளில் அந்த எங்களுடைய மகாராணியை சுமக்கக்கூடிய அந்த ரதம் தயார் நிலையில் இருக்குது. அம்பாளுடைய வருகைக்காக காத்திருக்குது. இப்போ வசந்த மண்டப பூஜைகளை நாங்கள் பார்க்கறதுக்காக உள்ளே செல்லலாம். இன்றைக்கு காலையில் 7:30 வசந்த மண்டப பூஜைகள் ஆரம்பமாகும் என்று சொல்லியிருந்தவர். இங்கே தேங்காய்கள் எல்லாமே அடியாக கொண்டு வந்து குவித்து கொண்டிருக்கணும். இன்னும் இந்த இடத்துல நிறைய தேங்காய்கள் குவிக்கப்படும். அப்படியாக நாங்கள் இப்போ தெற்கு வாயில் பகுதியாக நின்று அம்பாளுடைய இந்த வசந்த மண்டப தீபாராதனை காட்சிகளை பார்க்கலாம். அதற்கு முன்னர் இங்கே தெல்லிப்பளையில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. அங்கே ஆலயத்தினுடைய பிரதம சிவாச்சாரியாரை இங்கே இருந்து அருகிலே இருக்கக்கூடிய அவருடைய அந்த இல்லத்திலே இருந்து ஆலயத்தினுடைய இந்த பூஜை வழிபாடுகளுக்காக அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்கணும். அத்தோடு நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக அம்பாளுடைய வசந்த மண்டப காட்சிகளை பார்த்து அதனைத் தொடர்ந்து அம்பாளுடைய இன்றைய சிறப்பு தரிசனம் எல்லாம் பார்த்து தேர் திருவிழா காட்சியெல்லாம் பார்க்க போகிறோம். ஆலயத்தின் உள்வீதி போதுமே நிறைந்த அடியவர்கள் காத்திருக்கு. அம்பாளுடைய அங்கே வசந்த மண்டப திரைச்சியில கதவு நீக்கப்படுகிறது. நீங்களும் இப்போ அந்த தீபாராதனை காட்சியில் பார்க்கலாம்.
அப்படியாக அம்பாளுடைய வசந்த மண்டப தீபாராதனை காட்சிகள் எல்லாமே சிறப்பாக தரிசனம் செய்திருப்பீங்க. நிறைந்த அடியவர்கள் இந்த இடத்தில் அமர்ந்திருந்து நேர அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் இந்த காணொலி வாயிலாக இந்த காட்சிகளை பார்க்க கொடுத்து வச்சிருக்குது என்று நினைச்சு கொள்ளுங்க. நேர வர முடியாதாக்களுக்கு இந்த காணொலிகள் எல்லாமே அம்பாளுடைய தரிசனத்தை நேரடியாக காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ அம்பாள் வசந்த மண்டபத்தில் இருந்து எழுந்தருளுகிறார். அது கம்பீர சிம்ம வாக்கினியாக துர்க்கை அம்பாளாக நம்ம எல்லாம் காத்து இருக்கக்கூடிய எங்களுடைய அம்பாள் இன்றைய நாளில் ரதமேறி வர இருக்கின்றார். மிகச்சிறப்பாக அம்பாளுடைய அந்த அலங்காரம் எல்லாமே இருக்கும். தத்துருவமாக அங்கே பாருங்கள், அம்பாளுடைய அந்த திருவாசி எல்லாம் ஒவ்வொரு ஆலயங்களில் ஒவ்வொரு அழகை தரக்கூடியதாக இருக்கும். அப்படியாகத்தான் துர்க்கை அம்பாளினுடைய அந்த அழகு, அவளுக்கே உரிய அந்த தனித்துவமான அலங்காரத்தோடு அம்பாள் இப்பொழுது எழுந்தருளி வரக்கூடிய அந்த காட்சி, தேரேறுவதற்காக ஆலயத்தினுடைய உள்வீதி போதிய விளம்பர காட்சி. அம்பாள் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை வலம் வந்து கொண்டிருக்கின்றார். அங்கு யாகசாலை தரிசனமெல்லாம் நிறைவு செய்து கொண்டு அம்பாள் மீளவும் ஆலயத்தின் வெளிவீதி பகுதிக்கு வருகை தந்து அருட்காட்சி கொடுத்த தேரில் ஏறக்கூடிய அந்த காட்சியில நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சித்தமெல்லாம் சிவமயமான பொழுதிலே அருளே வடிவமாக இருக்கின்ற இந்த ஈழ மண் பெருமைக்குரிய மண். இந்த மண்ணிலே திருமூலர் சொன்னது போல இந்த மண் சிவபூமி என்று அழைத்தார். எனவே சிவபூமி என்று போற்றப்படக்கூடிய அடையாளம் இருக்கக்கூடிய ஒரு மண் இந்த தெல்லிப்பளை மண். இந்த மண்ணிலே அருள் நிறைந்த துர்க்கையம்மன் ஆலயம் அமைந்திருக்கிறது. இந்த துர்க்கையம்மன் ஆலயம் ஈழவள நாடு யாழ்ப்பாணத்திலே இருந்து 14 கிலோமீட்டருக்கு அப்பாலே பலிகாமம் வடக்கு பகுதியிலே தெல்லிப்பளை என்கின்ற ஊரிலே அமையப்பெற்ற ஒரு அற்புதம் மிகுந்த துர்க்கையம்மன் கோவில் இந்த ஆலயம். எனவே இது சிறப்புமிக்க தலம் என்று போற்றப்படுகிற ஒரு தலம். ஏனெனில் எத்தனையோ சித்தர்கள், ஞானிகள், எத்தனையோ ரிஷிகள் வாழ்ந்த மண்ணிலே சிறப்புமிக்க தங்கம்மா அப்பா குட்டி என்று போற்றப்படுகின்ற ஒரு பெருந்தகை இந்த ஆலயத்தினுடைய சிறப்புமிக்க தலத்தினுடைய பெருந்தகையாக திகழ்ந்திருக்கிறார் சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள். எனவே அவருடைய வழிகாட்டுதலும் நெறிகாட்டுதலும் சிறப்பாக இன்றைக்கு தெல்லிப்பளை துர்க்கையம்மன் ஆலயம் சிறப்பித்து இன்றைக்கு
பெரும்புகழோடு இந்த ஆலயம் துலங்குகிறது என்றால் எல்லை இல்லை. அதே போல எத்தனையோ மகளிர்களை எல்லாம் பொறுப்பேற்று அவர்களுடைய கல்வி மற்றும் தரத சேவைகளுக்காக அவர்களுக்கான நற்சேவைகளை எல்லாம் இந்த ஆலயம் சிறப்பித்து அந்த சேவையை வழங்கி கொண்டிருக்கிறது. அதே போல எங்களுடைய சொஞ்ச செல்வர் ஆர் திருமுருகன் அவர்கள் இப்போது ஆலயத்தினுடைய தலைமை பொறுப்பை ஏற்று சிறப்பாக இந்த ஆலயத்தை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எனவே சிறப்புமிக்க இந்த தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் கோவில் பானு என்ற கோபுரமும் எழில் கொண்ட இந்த நெடுஞ்சாலை காங்கேசன்துறையினுடைய நெடுஞ்சாலையிலே அமையப்பட்ட ஒரு கோவில். இந்த ஆலயத்தினுடைய மகிமை அறிந்தவர்களுக்கு தெரியும். அற்புதமான மங்கையர்கள் எல்லாம் இந்த ஆலயத்திலே விரதம் இருந்து வேண்டுதல் செய்தால் நினைத்த காரியங்கள் எல்லாம் தெல்லிநகர் துர்க்கை அம்மன் அருளாக கொடுப்பாள். அதனாலேதான் மதுரையிலே மீனாட்சியானாள், காஞ்சியிலே காமாட்சியானாள், எங்கள் வற்றாப்பளையினிலே கண்ணகியானாள். அதே போல பல பல இடங்களிலே அம்பாள் வற்றாப்பளையினிலே கண்ணகியாக இருக்கிறாள். அதே போல எங்களுடைய ஒவ்வொரு ஆலயங்களையும் நாங்கள் எடுத்து நோக்குகிற போது நயினாதீவிலே நாகபூஷணியாக இருக்கிறாள். இந்த தெல்லிப்பளையினிலே துர்கா தேவியாக இருந்து அருள் செய்கின்ற அம்பிகைக்கு இன்று ரதோற்சவம் சிறப்பாக இடம்பெற இருக்கிறது. பக்தர்கள் பல இடங்களிலே இருந்து பக்திபூர்வமாக இந்த ஆலயத்தை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். கலை கலாச்சாரம் நிறைந்த ஒரு தலத்தினுடைய வரலாற்று கதை கர்ணபரம்பரை கதையை பின்னூட்டத்திலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அற்புதம் நிறைந்த இந்த தெல்லிப்பளை துர்க்கை அம்மனுடைய தேர்ச்சி விழாவிலே பல பாகங்களில் இருந்தும் அடியார்கள் இந்த ஆலயத்துக்கு வருகை தர இருக்கிறார்கள். எனவே ஒரு பக்தி பூர்வமான ஒரு வழிபாட்டு தலமாக, ஆகமம் சார்ந்த வழிபாடு கூடிய தலமாக இந்த தெல்லிநகர் துர்க்கை அம்மன் துலங்குகிறாள். எனவே தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் துரந்தரியாக இருந்து அடியார்களுடைய துன்பங்களை எல்லாம் துடைக்கிற அம்பாளை நாமும் பணிவோம், வாழ்வில் நல்லருள் பெறுவோமாக. அப்படியாக அல்வாய் நேசன் அண்ணா அவர்கள் அம்பாளுடைய இந்த சிறப்புகள் தொடர்பாக பேசியிருக்கிறார். அப்படியாக அம்பாள் இப்பொழுது ஆலயத்தின் உள்வீதி பகுதியை வலம் வந்து யாகசாலை தரிசனமில்லா நிறைவு செய்தோம். இப்பொழுது ஆலயத்தினுடைய கோபுர வாயில் பகுதியில் அம்பாளுடைய இந்த தரிசனத்தை பார்க்குறோம். இந்த ஆலயத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த மண்டபத்தில் அம்பாளுக்கு சிறப்பாக இந்த இடத்துல மாலை அணிவிக்கப்பட்டு பட்டாடை அணிவிக்கப்பட்டு அப்படியாக இந்த இடத்துல எல்லாமே தீபாராதனை ஆளாத்திகள் எல்லாமே காண்பிக்கப்பட்டு அம்பாள் தேரேறுவதற்காக வெளியில் வருவோம். பாருங்க எவ்வளவு அழகாக அலங்காரமாக தங்க நகைகள் எல்லாமே ஜொலிக்க அம்பாளுடைய அந்த அற்புதமான காட்சி மிக அழகாக அம்பாளுடைய அந்த திருவுருவம் திருமேனி. அந்த இடத்துல பூஜைகள் எல்லாத்தையுமே நிறைவு செய்து கொண்டு அம்பாள் இப்போ ஆலயத்தினுடைய வெளியில் வர போகிறார். நிறைந்த அடியவர்கள் அம்பாளுடைய தரிசனத்தை காண்பதற்காக நீங்கள் பார்க்கலாம். பல்லாயிரக்கணக்கான அடியவர்களை இன்றைய நாளில் அம்பாள் இங்கே வரவழைத்திருக்கிறாள். தன்னுடைய இந்த காட்சியை காண்பிப்பதற்காக தான் தேரேறி வரக்கூடிய அந்த அழகை காண்பிப்பதற்காக நிறைந்த அடியவர்கள் அழைத்திருக்கிறாள் அம்பாள் தான் சொல்லுவோம். அப்படியாக அம்பாள் ராஜகோபுர வாயிலால் வெளியில் வரக்கூடிய அந்த கம்பீரமான காட்சியை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மிக அழகாக அங்கே சிவப்பு நிறத்திலே அம்பாளுடைய தங்க நகைகள் எல்லாமே ஜொலிக்க அம்பாள் ஆலயத்தினுடைய வெளியாலே வரக்கூடிய அந்த காட்சி.
அழகாக அற்புதமாக அங்கே அடியவர்களுடைய தோளில் அமர்ந்து அம்பாள் ஆடி ஆடி தேரேறுவதற்காக அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. உண்மையாகவே இந்த மகோற்சவங்களில் தேர் திருவிழா பார்ப்பது என்பது அவ்வளவு ஒரு அற்புதமானது. அந்த வடம் பிடித்தால் வாழ்வில் இடம் பிடிக்கலாம் என்று கூட சொல்வார்கள். ஆலயத்திற்கு சென்றால் தேர் திருவிழாவுக்கு போனால் கட்டாயம் அந்த வடத்தை ஒரு முறையாவது பிடித்து இழுத்துவிட வேண்டும் என்று சொல்லுவேன். ஏனென்றால் அப்படியாகத்தான் இந்த காத்தல், அழித்தல், அருளல் போன்ற விஷயங்களில் இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக இந்த ரதோற்சவத்தில் அம்பாளுடைய அருட்கடாட்சம் அவ்வளவுத்திற்கு சிறப்பாக இருக்கும். இந்த மகோற்சவங்களினுடைய பெருந்திருவிழாவாக இந்த ரதோற்சவ நாள் அமையும். அப்படித்தான் நீங்கள் தவில் நாதஸ்வர வித்வான்கள் எல்லாமே தவில் நாதஸ்வர இசை முழங்க சுவாமி அம்பாள் இப்பொழுது அங்கே தேர் மேடையில் அமரக்கூடிய அந்த காட்சி, தேரில் ஏறுவதற்காக அம்பாள் செல்ல போகிறார். பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் நான் முன்னர் சொன்ன மாதிரியே மேலே இருந்து பார்க்க இன்னும் அழகாக நீங்கள் இந்த காட்சியில் பார்க்குறீங்க. நிறைந்த அடியவர்கள் ஆலயத்தினுடைய சூழல் முழுவதுமே அம்பாளுடைய இந்த தரிசனம் காண்பதற்காக, தேரிலே இருக்கக்கூடிய அந்த மகாராணியினுடைய அழகை காண்பதற்காக வந்திருக்கணும். இப்பொழுது அங்கே தேரிலே திரைச்சீலை போடப்பட்டிருக்கிறது. அம்பாள் தேரிலே ஏறி அமர்ந்துட்டா. இப்போ தேரிலே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு தீபாராதனை காண்பிக்கக்கூடிய காட்சியும், அதோடு தொடர்ந்து தேங்காய்கள் உடைக்கப்படக்கூடிய அந்த காட்சியையும் பார்க்கலாம். காசு கொடுக்குறாங்க. சனங்கள் கொண்டு அது கோயிலும் வச்சிருக்கும். தேசம் போற்றுகின்ற தெல்லிப்படை துர்க்கையம்பாளே வடம் பிடித்து வாழ்ந்து கூட்ட வேண்டும் என்ற பேரில் நோக்கோடு ஆயிரம் பக்தர்கள் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள். இன்னும் சில நிமிட நேரத்திலே அம்பாளுடைய பெயர் புறப்பட்டு இருப்பிடத்திற்கு வந்தவுடன் அன்னதானம் வழங்கப்படும். இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்தனை அடியவர்களும் புதிய அன்னசத்திர மண்டபத்திலே அன்னதானத்திலே பங்கு கொத்தி அம்பாளுடைய பிரசாதத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று எங்கள் தேவஸ்தானம் ஏற்பாடு செய்திருக்கிறது. எனவே தேர் இருப்பிடத்துக்கு வந்த உடனேயே அன்னதானம் ஆரம்பமாகும். மூத்தோருக்கும் குழந்தைகளுக்கும் தனித்துவமாக அவர்கள் வரிசையிலே நிற்காமல் அங்கே மூத்தோருக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இயலாதவர்களுக்கு ஆசனத்தில் இருந்து சாப்பிடுவதற்கு வசதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற இந்த செய்தியை கூறி எல்லோரும் இன்புற்று வாழ எல்லாம் செய்து துர்காதேவியுடைய அருட்கடாட்சம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்றைய நல்ல நாளிலே இந்த ஆலயத்தை ஸ்தாபித்த கதிர்காமர் என்கின்ற சித்தர் பெருமகனை நினைவு கூர்ந்து இந்த கோயிலை வளர்த்தெடுத்த தர்மபக்தாக்கள், நிர்வாகத்தில் இருந்தவர்கள் எல்லோருக்கும் இந்த வேளையிலே நன்றி கூறி, குறிப்பாக அன்னை சிவத்தமிழ் செல்வி பண்டிகை தங்கம்மா அப்பா குட்டி அம்மையார் அவர்கள் தேசம் போற்றும் கோயிலாக இந்த கோயிலை எழுச்சி பெற வைத்த அம்மையாருக்கும், அதிபர் ஜெயரட்னம் அவர்களுக்கும், கல்வி அதிகாரியாக இருந்து இந்த கோயில் முதல் தலைவராக இருந்த தியாகராஜ ஐயா அவர்களுக்கும்
இந்த வேளையிலே மனம் நிறைந்த நன்றியை அடியார்கள் சார்பில் தெரிவித்து எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியாக ஆர் திருமுருகன் ஐயா அவர்கள் அந்த இடத்திலே ஆற்றிருக்கக்கூடிய அந்த சிறிய உரை கேட்டிருப்பீங்கள். நிறைந்தடியவர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த வடக்கயிறு எப்பொழுது வரும், நாங்கள் அந்த வடக்கயிற்றை பிடித்து அம்பாளினுடைய தேர் ஒருக்கா இழுக்க வேண்டும் என்று அந்த காத்திருந்த நேரம் இப்போ வந்திருக்குது. வடக்கயிறுகள் அங்கே கொடுக்கப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க பாருங்க. மக்களுக்கு மேலால் இந்த வடக்கயிறுகள் நகரைக்குள்ள அந்த பாம்பு வளைஞ்சு போகிற மாதிரியாக இருக்கும் பாருங்க. அந்த ஜன சமுத்திரம் என்று சொல்லலாம். மக்கள் கூட்டம் அவ்வளவு திரளாக இருக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த வடக்கயிறு மேலால் அப்படியே நெளிஞ்சு போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அப்படியாக அம்பாளுடைய தேர் இப்பொழுது அசைய போகின்றது. அந்த காட்சியில எல்லாம் பார்க்கலாம். அம்பாளுடைய அழகான கம்பீரமான அந்த சித்திர வேலைப்பாடுகள் நிறைந்திருக்கக்கூடிய தேர் அங்கே அசையத் தொடங்கி முன்னாலே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. மிக அழகான ஒரு காலை பொழுதுல சூரிய உதயத்தோடு சேர்ந்ததாக அம்பாளுடைய இந்த ரதோற்சவம் நிகழ்ந்து கொண்டிருக்குது. நிறைந்த அடியவர்கள் இங்கே அம்பாளுடைய நேர்த்திக்கடங்கு நிறைவேற்றக்கூடியவர்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேர் கூட நிறைந்த வேலைப்பாடுகளை கொண்டதாக, சிற்பங்களையும் செதுக்கல்களையும் கொண்டதாக அம்பாளுடைய தேர் நகரும் பொழுது அந்த மணி ஓசை அவ்வளவுத்திற்கு ஈங்காரமாக கேட்கின்றது. அனைத்து மணிகளும் அசைந்து அந்த மணியில் வசக்கூடிய அந்த ஓசை அவ்வளவுத்திற்கு தெளிவாகவும் ஒரு வேறு விதமான ஒரு உணர்வை தரக்கூடிய அந்த உணர்ச்சியை அந்த மணி ஓசைகள் தருகிறது. நிறைந்த அடியவர்கள் அம்பாளுடைய தேருக்கு பின்னாலே பிரதட்டை அடிக்கக்கூடிய அடியவர்கள், பெண் அடியவர்கள் என்ன நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக பின்னால் கொண்டிருக்கணும். இப்போ நீங்கள் இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அம்பாளுடைய தேரினுடைய இந்த அழகு. மேலே நாதஸ்வர தவில் வித்வான்கள் இருக்கிறார்கள். ஓரொரு நுணுக்கமான சிற்ப வேலைப்பாடுகளை கொண்டதாக அம்பாளுடைய இந்த தேர் அமையப்பெறுகிறது. அப்படியாக நிறைந்த அடியவர்கள் வடம் பிடித்திழுக்க தேர் அசைந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. தேரினுடைய அனைத்து பகுதிகளிலையும் சிங்கம் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி அம்பாளுடைய வாகனமாக இருக்கக்கூடிய அதிகம்பீர சிம்ம வாகினியாக இருக்கக்கூடிய துர்க்கை அம்பாளுடைய அந்த சிங்கம் எல்லா பக்கங்களிலும் இருந்து பார்த்த வண்ணமாக அந்த தேரில் அமைய பெற்றிருக்குது. முன்னாலே 4 குதிரைகள் பூட்டிய அந்த தேர் பாய்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சியில தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாகவே இன்றைய நாளில் மிகச்சிறப்பாக இந்த ரதோற்சவம் நிகழுது. நிறைந்த அடியவர்களுடைய வருகையோட அம்பாளுடைய இந்த ரதோற்சவ காட்சிகள். அப்படியாக சிறப்பாக அம்பாளுடைய அந்த தேர் ஆலயத்தினுடைய பின்வீதி பகுதிக்கு இப்போ வந்து கொண்டு பார்க்குறீங்க. அம்பாளுடைய சிறப்பெல்லாம் பார்த்துருப்பீங்கள், அம்பாளுடைய தரிசனம் பார்த்துருப்பீங்கள், அம்பாள் தேரிலே வரக்கூடிய ஆடி அந்த ஊஞ்சலில் அமர்ந்து வரக்கூடிய அந்த காட்சி எல்லாமே பார்த்துருப்பீங்கள். ஒரு தேர் திருவிழாவில் பார்க்க வேண்டிய காட்சிகள் எல்லாத்தையுமே இந்த காணொலி வாயிலாக நான் காண்பித்திருக்கிறேன் நினைக்கிறேன். நிறைந்த அடியவர்கள் கூட சூழ ஒவ்வொரு இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அம்பாளை வரவேற்கக்கூடிய நிறை குடங்கள் எல்லாமே வைக்கப்பட்டு அம்பாளை வரவேற்று கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக மீளவும் நாங்கள் ஆலயத்தினுடைய வெளிவீதியில் நிற்கிறோம். அதாவது நான் வெளியில் வாரன் ஆலயத்திலிருந்து வீட்டை செல்வதற்கு
இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் அம்பாளினுடைய ஆலயத்தை நோக்கியதாக தூக்கு காவடிகள் அதிகளவாக வந்து கொண்டிருக்கிறதை பார்க்குறேன். இந்த வீதியிலேயே கேகேஎஸ் வீதி, இப்போ நான் காலையில் உங்களுக்கு காண்பித்திருக்கக்கூடிய இந்த கேகேஎஸ் வீதியிலேயே நிறைந்த காவடிகள் தொடர்ச்சியாக வருகை தந்து ஆலயத்துக்குள்ளே செல்றதற்கு காத்திருக்குது. அம்பாளினுடைய அந்த புதுமை, அம்பாளுடைய அருள் வேண்டியவர்கள், அம்பாளுக்காக நேர்த்தி வைத்தவர்கள் இன்றைய நாளில் அம்பாளுடைய அந்த நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி கொண்டிருக்கணும். அப்படியாக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய தெல்லிப்பளை துர்க்கை அம்பாள் ஆலயத்தினுடைய தேர் திருவிழா தொடர்பான காட்சிகளை தான் இன்றைய நாளில் இந்த காணொலி வாயிலாக உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். மீளவும் இன்றைக்கு மாலை நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய 9வது திருவிழா காணொலியோடு வந்து நாங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். அப்படியாக காவல்துறை உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபட்டு இந்த போக்குவரத்து கடமைகளை வந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக காணொலியை பார்வையிட்டவங்க அனைவருக்குமே நன்றி. தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.